இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? புதிய ஏற்பாட்டில் 97வது பக்கத்தில் இருக்குது. குட்டி பிள்ளைங்கள்லாம் பைபிள் வச்சுருக்கிறது சந்தோஷம். சரி, எங்கூட சேர்ந்து வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவனுக்கு முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடே கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். சிநேகிதனாக இருக்கிறது நிமித்தம் அவன் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனம் தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா நமக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் இன்றைக்கு உங்களை இப்படி வாழ்த்த விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். சிநேகிதனிடத்தில் செய்யும் விண்ணப்பம் என்று சொல்லி நான் ஒரு தலைப்பு வைத்திருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு என் ஜெபத்தை கேட்குறார். ஆமென். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுது, விண்ணப்பத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். எதை சொல்லி கேட்கணும்? நம்ம நிறைய வசனமாக சொல்லி ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீர், அப்படி சொல்லியிருக்கிறீர். நிறைய நேரம் நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் ஜெபிப்பது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்குதா? ஜெபிக்கிறதை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டுட்டீங்களா? உங்கள் கையில் வந்து விட்டதா பதிலாக? அல்லது அந்த பதில் ஆந்தி வேலை இருக்குதா அப்படின்னு சொல்லிலாம் இன்றைக்கி கற்றுக்கிட போகிறோம். இல்லைன்னா இப்படி சொல்ல விரும்புகிறேன், நாம் எப்படி ஜெபிக்கணும்? சரியாக ஜெபிச்சா ஆண்டவர் சரியாக பதில் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நாம் எப்படி ஜெபிக்கணும்? இயேசு ஒரு கதை சொல்லுகிறார். என்ன கதை சொல்கிறாரு? சீஷர்களுக்கு பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுத்துட்டு லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் பரமண்டல ஜெபம் தெரியாத கிறிஸ்தவங்களே இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன மெயின்லைன் சர்ச்சில் ஞானசானம் எடுக்கணும்னா பரமண்டல ஜெபத்தை மனப்பாடமாக சொன்னாதான் எனது ஞானசானம். நம்மளாம் அப்படி வைக்கல. இயேசு ஏற்றுக்கிட்டியா, இயேசு வருவாருன்னு விசுவாசிக்கிறியா, முக்கு எலும்பு அப்படின்னு போயிடுறோம். பரமண்டல ஜெபத்தை சீஷர்களுக்கு இயேசு சொல்லி கொடுத்ததற்கு அப்புறம் ஒரு கதை சொல்கிறார். என்ன கதை சொல்கிறாரு? அந்த வசனத்தை பாருங்கள். 5வது வசனத்தில், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியில் போய், சிநேகிதனே, என்னுடைய முதல் குறிப்பு இதுதான். கவனிங்க, எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால், முதலாவது சிநேகிதனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இப்படி சொல்கிறேன், நான் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். அந்த உறவை வைத்து ஜெபிக்கிறான். அவன் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான். நடு ராத்திரியில் போய் அவனை பேர் சொல்லி கூப்பிடல. எப்படி சொல்கிறான்னா, நண்பனே, ஃப்ரெண்டு, சிநேகிதனே. எப்படி ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை புரிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை புரிந்துக்கிட்டு நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் தள்ளவே மாட்டார். உங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன உறவு இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யார்?
விசுவாசிகள் யார்? நாம் யார் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? அதிகாரம் கொடுத்தார். நிறைய கிறிஸ்டியன்ஸ் ஜோம் பண்ணுறாங்க, உறவு சரி கிடையாது, ஆனால் ப்ரேயர் பண்ணுறாங்க. உறவை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அங்கே தாவீதை குறித்து வசனம் சொல்லுகிறது, அதோனியா என்பவன் ராஜாவாயிட்டான். தாவீதுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த பிள்ளைகளில் அதோனியா என்பவன் தனக்கு தானே ராஜாவாயிட்டான். உடனே பத்சேபால் என்ன செய்கிறார் தெரியுமா? தாவீது ராஜா கிட்ட போய் சொல்கிறா, ராஜாவே, நீர் உம்முடைய இளமை காலத்தில் ஒன்று எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறீர்? உன்னுடைய கர்ப்பப்பிறப்பாய் இருக்கிற சாலமோனே என் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பான்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீர். உமக்கும் எனக்கும் இடையில ஒரு உறவு இருக்கிறது, இந்த உறவு ஒரு உடன்படிக்கையின் உறவு அப்படின்னு தாவீதுக்கு சொன்ன உடனே தாவீது என்ன செய்கிறார் தெரியுமா? ஊரெங்கும் எக்காலம் ஊதி பத்சேபாலுக்கு முன்னாடி சொல்றாரு, சாலமோன் தான் ராஜா. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் உறவின் அடிப்படையில் செய்கிற ஜெபத்தை அவர் தள்ளவே மாட்டார். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அதில் ஒரு ஸ்திரீ இப்படி ஜெபம் பண்ணுகிறாள் ஆண்டவரிடத்தில். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் நான் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 25வது வசனத்தை வாசியுங்கள். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று, கவனிங்க, இவ யாரு? புறஜாதிய பெண், இயேசுவை தெய்வமாக கொண்டிராத பெண். அவள் வந்து, இயேசுவே எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும்னு கூப்பிட்டுக்கிட்டே வர, இயேசு கண்டுக்காமல் வராரு. 12 சீஷர்கள்னு சொல்கிறாங்க, இயேசுவே இவர் கேஸை முடிச்சு விடுங்க, இந்த அம்மா ரொம்ப தொல்லை பண்ணுது, டெய்லியும் காலையிலையும் சாயங்காலம் ஃபோன் பண்ணுது, அப்படி இந்த சிமியோனுக்கு ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்ணுற மாதிரி. ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கேஸை முடிங்க அப்படின்னு சொன்னால் நீ அமைதியாக வா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் இஸ்ரவேலர்களாகிய என் வீட்டுக்கு வந்தேனே இல்லாமல் நாய்க்குட்டிக்கு வீட்டுக்கு வரலை. இன்சல்ட் பண்ணுறாரு. இன்சல்ட் பண்ணாலும் விடலை. அவட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்பையும் அவள் விடலை. இது ரெக்கார்ட் ஆகுதா? நல்லா சொருகின மாதிரி தெரியலையடா. சரியா? கடைசினா இந்த மூச்சு வாங்கி பிரசவம் பண்ணி என்ன ரெக்கார்ட் ஆகலை பாஸ்டர்ன்னு இருக்கக்கூடாது. சரியா? கவனி. அப்புறம் அவள் இயேசுவினிடத்தில் வந்து இப்படி சொல்லுகிறார், ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் மனம் இறங்கிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை யாருனாலும் ஆண்டவரேன்னு கூப்பிடுவதற்கு அனுமதி உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவள் பணிந்து கொண்டால் உடனே ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ போ, உன் மக சொஸ்தமாகி விட்டாள். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் உறவின் அடிப்படையில் செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் தள்ளவே மாட்டார். உங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன உறவு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு உரியவர்கள். கடைசி வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 20 வாசி. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல. உங்களை ஒருத்தர் காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் விலைக்கு வாங்கினதுனால அந்த உறவை புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். நிறையா பேர் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதே கிடையாது. ஆண்டவரே நான் இப்போ வெளியில் போகிறேன், என் கூட வாங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆமேன். தூங்க போகிறேன், அப்புறம் டியூஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் நம் உறவை புரிந்து கொண்டு ஜெபம் பண்ண வேண்டும். அவன் ராத்திரியில் போகிறான், போய் எப்படி சொல்கிறான்னா, சிநேகிதனே அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன உறவு இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவன் தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக வரான். எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாரான். ஆனால் முழு பங்களாவும் சாப்பிட்றதுக்கு அவன் காரணமாய் மாறுகிறான். அப்பா, நான் உங்ககிட்ட வந்தால் எனக்கு சாப்பாடு கிடைக்கும், பூர்த்தியான சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வரும்போதே அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அப்பா, நான் உமக்கு பிள்ளை இல்லை. 21ஆம் வசனத்தை பாருங்கள்.
குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவன் சொல்றான், அப்பா நான் இனிமே உங்க பிள்ளை கிடையாது, நான் வேணா வேலைக்காரனா இருந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்பா சொல்றாரு, நீ வேலைக்காரன் கிடையாது, நீ பிள்ளை. ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறையா நேரம் நாம் பாவம் செஞ்ச உடனே எப்படி நினைப்போம் தெரியுமா? அவ்வளோதான், ஆண்டவர் நம்மளை முடிச்சு விட்டாரு, அவ்வளோ முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி நம்மளை கை விட்டுட்டாரு, அவ்வளோதான். அப்படிலாம் கிடையாது. தேவனுக்கு நீங்கள் பிள்ளை. ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளை. ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் இப்படி சொல்லுவார், நான் தேவ பிள்ளை அப்படிம்பார். அதில் ஒரு ரகசியம் இருக்குது, சரியா? தேவ பிள்ளை அப்படிம்பார். நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். நாம் யார் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை, 9ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும், அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் யாருக்கு சொந்தம் சொல்லுங்களேன். காலையில் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும், சரியா? அவருக்கு சொந்தமானவர்கள். யாருக்கு சொந்தம்? நாங்கள் ஒரு சர்ச்சில் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். 3 அசிஸ்டன்ட் பாஸ்டர் வரிசையாக உட்காந்துருந்தோம். இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாஸ்டர் சொன்னார், பக்கத்தில் இப்படி சொல்லுங்கப்பா, நான் உனக்கு சொந்தக்காரன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, நீ எனக்கு சொந்தக்காரனா அப்படின்றாரு அவர். ஏன்னா அப்படி கிடையாது, நாம் எல்லாம் அவருக்கு சொந்தம். அவன் சொல்லுங்களேன், அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறோம். அவருக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்கிறது. என்ன உறவு தெரியுமா? இரத்த சம்பந்தமான உறவு. நான் உன்னை இரத்தத்தினால் மீட்டு கொண்டிருக்கிறேன், அந்த இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டவன் நீ, வாங்கப்பட்டவள் நீ. நீ ஜெபிக்கிற ஜெபத்தை நான் கேட்பேன். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். வசனம் சொல்லுது, சங்கீதக்காரன் இன்னும் பிராட் மைண்டில் சொல்றாரு, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் என்ன கொடுக்கிறாரா? ஆகாரம் கொடுக்கிறார். சரி, 2வது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்ள போகிறோம். 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்க. லூக்கா 11:6. என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன்னாடி வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. கவனிங்க, முதலாவது எப்படி ஜெபிக்க வேண்டும்? உறவை புரிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். 2வது இவன் எப்படி கேட்குறான் தெரியுமா? நடு ராத்திரியில் போய் கதவை தட்டி கேட்குறான், என் சிநேகிதன் ஒருவன் வந்திருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதற்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட இல்லை, ஆனால் உங்ககிட்ட இருக்கு. ஆனால் எப்படி தரணும்? நீங்கள் கடனாக தர வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? ஆண்டவரிடத்தில் ஒரு கமிட்மெண்டோடு ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே தாரும் தாரும் அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே நம்பி தாரும், நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். 3 பிரெட்டு தாங்க, அந்த 3 பிரெட்டையும் கடனாக தாங்க, கடனாக தந்ததை நான் திரும்ப தருவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். கடன் என்றால் என்ன தெரியுமா? திரும்ப தருவது தான் கடன். நிறைய பேர் கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்குறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே பாருங்கள், வசனம் சொல்லுது, நீர் எனக்கு நம்பி தாரும், நம்பி தந்ததை நான் ஒரு நாளும் இழக்க மாட்டேன், துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன். இன்றைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவரும் கொடுக்கிறார், எதை கேட்டாலும் அவர் கொடுக்கிறார். ஆனால் நிறைய பேர் அதை துஷ்பிரயோகம் செய்கிற கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? ஒரு கமிட்மெண்ட்டோட ஜெபம் பண்ணு. ஆண்டவரே நீர் எனக்கு இதை கொடுத்தால் நான் உமக்கு இதை செய்வேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்னாள் வருஷந்தோறும் ஜெபம் பண்ண போவாள் ஆலயத்துக்கு, வருஷந்தோறும் ஜெபிப்பாள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் கமிட் பண்ணினாள், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை நான் உமக்கே கொடுத்து விடுகிறேன், அந்த பிள்ளையின் தலையின் மேலே சவரகன் கத்தி படாது, அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் கர்த்தருக்கென்று நசரேனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்டோடு ஜெபம் பண்ணினா ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணுமா? ஒரு பொருத்தனையோடு
கமிட்மெண்ட்டோடு, ஆண்டவரே இதை எனக்கு நீர் செய்வீரானா. டீல் நான் சொல்லலை, ஆண்டவரை நீங்கள் டீல் பேசுங்கன்னு சொல்லலை. உங்களை நீங்களே ஆண்டவரோடு பாண்ட் பண்ணிக்கோங்க, இணைத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்தால் நான் உமக்கு இதை செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். தாவீது பாவம் செஞ்சுட்டான் பத்சேபால்கிட்ட. கவனிங்க, தாவீது பத்சேபாலின் இடத்துல பாவம் செய்து விட்டான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், நீ பாவம் செஞ்சிட்ட, ஆண்டவரிடத்துல மனம் திரும்பு அப்படின்னு சொன்ன உடனே அவன் கதறி ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிப்பீரானால் நான் வந்து உமக்கு இது செய்வேன் அது செய்வேன் அப்படின்லாம் சொல்லலை. 51 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 51 சங்கீதத்தில் அவன் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? ஆண்டவரே நீர் என் பாவத்தை மன்னித்து என்னை சுத்திகரிக்கும் போது, அந்த வசனத்தை நான் சொல்கிற வசனத்தை வாசிங்க, 13வது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உமது மனம் திரும்புவார்கள், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். வசனம் சொல்லுது, ஆண்டவரே என் பாவத்தை நீங்கள் மன்னிப்பீரானால் நான் உம்முடைய வசனத்தை பாவிகளுக்கு உபதேசிப்பேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் சும்மா ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணணும்? ஒரு கமிட்மெண்ட்டோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நீர் எனக்கு இந்த நன்மையை தந்தால் நான் 4 பேருக்கு சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், உனக்கு நன்மை செய்வார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் நம்முடைய கமிட்மெண்ட்டை பார்க்கிறார். நம்முடைய கமிட்மெண்ட் மேலே அவர் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நீங்கள் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணணும். யோனான்னு ஒருத்தர் இருந்தான். ஆண்டவர் சொன்னார் நினிவேவுக்கு போடான்னு. அவன் எங்கே போனான்? தர்ஷீஷுக்கு போயிட்டான், ஆப்போசிட் சைடு போயிட்டான். டிக்கெட் எடுத்து கப்பல் ஏறி ஆப்போசிட் சைடு போயிட்டு அங்கேருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? அவனை மீன் வயிற்றுக்குள்ளே போட்ட உடனே, ஆண்டவரே என்னை இங்கேருந்து காப்பாற்றிட்டீர்னா நேராக அந்த சர்ச்சுக்கு போய், ஃப்ரீடம் லைஃப் சர்ச்சுக்கு போய் உட்காந்து நான் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இது வெளியிலேருந்தே சொல்லியிருக்கலாம். வாசிங்களேன், யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தை பாருங்கள். யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோனா 2:9. அதில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். கவனிங்க, மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே என்னை நீர் இங்கே இருந்து மட்டும் காப்பாற்றிட்டீர்னா நான் பொருத்தனை பண்ணினதை நிறைவேற்றுவேன், பலி செலுத்துவேன். கமிட்மெண்ட்டோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்குறார். ஆமாம் சொல்லுங்களேன். இவன் சிநேகிதனிடத்தில் நடு ராத்திரியில் போய் சொல்கிறான், 3 அப்பங்களை எனக்கு கடனாக தாரும், அதை நான் திரும்ப தருகிறேன். 2வது, முதல்ல நான் சொன்னேன் எப்படி ஜெபம் பண்ணணும் சொல்லுங்கள், உறவை புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணணும். 2வது ஒரு கமிட்மெண்ட்டோடு ஜெபம் பண்ணணும். 3வது நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும். இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் இது தான். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவை பார்த்து அதை புரிந்து கொண்டு ஜெபியுங்கள். 2வது ஒரு கமிட்மெண்ட்டோடு, ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்தால் நான் உம்முடைய ராஜ்யத்துக்காக இதை செய்வேன், உமக்காக இதை செய்வேன் அப்படின்னு ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணணும். 3வது, அவர்கள் எப்படி ஜெபம் பண்ணுறான் அந்த சிநேகிதன்? லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்தை பாருங்களேன். பின்பு அவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் கொடாவிட்டாலும், கவனிங்க, அவன் எப்படி கேட்குறான்? 3வது, வருந்தி கேட்குறான். சொல்லுங்களேன், எப்படி கேட்குறான்? வருத்தி கேட்கலை. வருத்தினா என்னது? தன் உடலை காயப்படுத்தி அழகு குத்தி, நான் தப்பாக சொல்லலை சரியா, தன்னைத்தானே வருத்தி முழங்கால் போட்டு நடந்து போய் அப்படிலாம் கேட்கலை, வருத்தி கேட்கலை, ஆனால் வருந்தி கேட்டான். வருந்தி கேட்பதற்கும் வருத்தி கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவன் என்ன வருந்தி கேட்குறான்? ஏன் தெரியுமா வருந்தி கேட்குறான்? கவனிங்க, நடு ராத்திரியில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான், கதவை தட்டுறான். நண்பனே, உன்னிடத்தில் இருக்கிற அப்பங்களில் 3 அப்பத்தை எனக்கு கடனாக தாரும். ஏதாயிலும் கடை திறந்துருந்தா அங்கே போயிருப்பான். கடை திறந்துதான் அங்கே போயிருப்பானா? கண்டிப்பாக போயிருப்பான். எதுக்கிட நேரம் போய் ஃப்ரெண்டை தொல்லை பண்ணிக்கிட்டு, சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்கு, கண்ணன் டிபார்ட்மெண்ட் அங்கே போய் வாங்கிட்டு போயிடலாம். கடை திறந்துருந்தால் போயிருப்பான். ஆனால் எந்த கடையும் திறக்கவில்லை. எனக்கு ஐ ஹாவ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். வருந்தி கேட்பது என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவரே, உம்மை விட்டால் எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்களும் நானும் எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? பார்க்க வேண்டிய ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு, சந்திக்க வேண்டிய நபர்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டு, சட்டப்படி என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு முடிச்சுட்டு, ஆண்டவரே எங்களுக்கு உம்மை தவிர வேறே வழி இல்லை,
அப்படின்னு கையை உயர்த்துவான். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இவன் நேராக கர்த்தர்கிட்ட போகிறான். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேற வழியே இல்லை, நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். தட்டி கொண்டே இருக்கிறான், தட்டி கொண்டே வருந்தி கேட்கிறான். வருந்தி கேட்பது என்றால் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வேறொரு அடைக்கலம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான், அவரே என் ரட்சிப்பு, அவரை தவிர எனக்கு வேறு ஒருவரும் இல்லை. வசனம் வாசிங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதத்தில் தாவீதை அவனுடைய மகன் கொலை செய்ய வருகிறான். தலையை மூடிட்டு முக்காடு போட்டுட்டு ராஜா போகிறான். 3ஆம் சங்கீதத்தில் அவன் இப்படி முக்காடு போட்டுட்டு போகும்போது 3ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, நீங்கள் தான். பாருங்க, தாவீது தலையை முக்காடு போட்டுட்டு வெறும் காலோடு நடந்து போகும்போது ஒருத்தன் முன்னாடி வந்து தூஷிக்கிறான். மண் அள்ளி போட்டு நாசமா போயிடுவடா அப்படின்னு சொல்கிறான். நீ பேலியாளின் மகன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் கோவம் வரும். ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாமா ஆண்டவரே அப்படிலாம். ஆனால் தாவீது கூட இருந்தவன் சொல்கிறான், யோவாப் சொல்கிறான், ராஜா ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த செத்த நாயை நான் ஒரே சொருகட்டுமா அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், அமைதியாரு, ஆண்டவர் என் தலையை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆண்டவரே, வருந்தி கேட்பது என்றால் என்ன அர்த்தம்னா, ஆண்டவரை தவிர வேறு யாரும் இல்லைன்றதை எப்போ ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளுதோ அப்போது வெற்றி. ஆமென் சொல்லுங்களேன். இவன் ஏன் வருந்தி கேட்டான் தெரியுமா? யூதர்கள் மத்தியில் ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? ராத்திரியில் யாராயிலும் வீட்டில் ஆகாரம் கேட்டால் ஒருவேளை தேவதூதர்கள் வரலாம் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஆபிரகாமுடைய கூடாரத்திற்கு 3 புருஷர்கள் வந்தாங்க. ஆபிரகாம் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்துருங்க, உங்களுக்கு நான் என்ன கொண்டு வரேன்? ஆகாரம் கொண்டு வரேன். 3 புருஷர்கள்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த அதிகாரம் முடியும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் வந்தார்களாம். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர், கவனிங்க, தெரியாமல் யாராயிலும் வீட்டில் தண்ணி கேட்டால், சாப்பாடு கேட்டால் ஒருவேளை தேவ தூதர்களாக இருக்கலாம். இவன் ஏன் ராத்திரியில் ஆண்டவர்கிட்ட கேட்குறான்? இவனுக்காக கேட்டானா? யாருக்காக கேட்டான்? 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது? 11 லூக்கா 11:6 என்ன எழுதியிருக்கிறது? என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாக என்னிடத்தில் வந்திருக்கிறான். நிறைய நேரம் நம்முடைய ஜெபம் யாருக்கான ஜெபம் தெரியுமா? நமக்கான ஜெபம், சுயநலமான ஜெபம். ஆனால் இங்கே ஒரு ஜெபமோ சுயநலம் இல்லாத ஜெபம். என்கிட்ட இல்லை ஆண்டவரே, ஆனால் அது எனக்காகவும் நான் கேட்கலை. இந்தியாவுக்கு தேவையானது என்னிடத்தில் இல்லை. இந்தியாவுக்கு தேவையானது உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை. மதுரைக்கு தேவையானது உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை. ஆனால் அவர்கிட்ட இருக்கிறது, அவர்கிட்ட இருக்குது. ஆண்டவரே, உங்கள்கிட்ட இருக்குது. மதுரைக்கு தேவையான ரட்சிப்பு, மதுரைக்கு தேவையான விடுதலை, இந்தியாவுக்கு தேவையான உயர்வு உம்மிடத்தில் இருக்கிறது. நான் அதற்காக கேட்கிறேன், அதனால வருந்தி கேட்குறேன். வருந்தி கேட்குற நேரத்தில் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண விரும்பலை. இப்போ ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. என்ன சான்ஸ் கிடச்சிருக்கு? எங்கள் வீட்டுக்கு ஒருவேளை தேவதூதன் வந்திருக்கலாம், மிகாயேல் வந்திருக்கலாம், காப்ரியேல் வந்திருக்கலாம், அவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். இந்த சான்ஸை விட்டாச்சுன்னா எனக்கு வேறு சான்ஸ் இல்லை, அதனால 3 அப்பங்களை கடனாக தாரும் என்று விடாமல் தட்டி கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நீங்கள் இப்படி வருந்தி கேட்கும்போது உள்ளே இருந்து நல்ல சத்தம் வராது. கவனிங்க, ஆண்டவரே, உறவை புரிந்து கொண்டேன், நல்லது. 2வது நான் என்ன சொன்னேன்? முதல்ல உறவை புரிந்து கொண்டேன். 2வது என்ன? கமிட்மெண்ட்டோடு ஜெபம் பண்ணுறேன். 3வது நான் என்ன சொன்னேன் சொல்லுங்கள்? பாஸ்டர், மறந்து போயிட்டேன் பாஸ்டர். வருந்தி கேட்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் உள்ளேருந்து நல்ல சத்தம் வரலை. 7வது வசனத்தை வாசிங்களேன். 11ஆம் அதிகாரம், வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்திரமாக. கவனிங்க, நீங்கள் வருந்தி கேட்கும்போது உள்ளே இருந்து நல்ல சத்தம் வராது. காதில் கேட்குறதெல்லாம் என்ன சத்தம்? என்னடா பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நியூசன்ஸாக இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, தொந்தரவு செய்யாத, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் இப்போ எந்திரிச்சு வந்தால் இவங்க எந்திரிச்சிருவாங்க. 2 பேர் 2 கையில் படுத்திருப்பாங்க.
ஒருத்தனை அப்படியே லைட்டாக தலகாணியில் நவட்டி விட்டு எந்திரிச்சோம்னா எந்திச்சு உட்காந்துருவான். நம்ம எந்திக்கிறதுக்கு முன்னாடி அவன் எந்திச்சு உட்காந்துருவான். அடுத்து தூங்க வைக்கிறது பெரிய பாடு. என் பிள்ளைங்க என் கூட படுத்துருக்குது, அதனால என்னைய விட்டுரு, உனக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். வசனம் அப்படி தான் சொல்லுவேன், உனக்கு நான் தரக்கூடாது. ஆனால் விடாமல் தட்டி கொண்டே இருக்கிறான். வருந்தி கேட்பது என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, நீர் எனக்கு தரும் வரைக்கும் நான் உம்மை விடப்போவது இல்லை, நீர் எனக்கு தந்தருளும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த வசனத்தில் 8வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவனுக்கு தேவையானதை அவன் கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். எப்படி கேளுங்கள்? உறவை புரிந்து கொண்டு கேளுங்கள், கமிட்மெண்டோடு கேளுங்கள். 3வது வருந்தி கேளுங்கள். விடாம, ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்துக்காக நான் எதாயிலும் செய்யணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டால் எனக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியல, அதனால் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்குறார். அடுத்து வசனத்தை பாருங்கள், 10வது வசனத்தை 11வது வசனத்தை பாருங்களேன். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் அவன் அப்பம் கேட்டால், கவனிங்க, பிள்ளைக்கு இப்போது மனுஷன்ட்ட பண்ணின விண்ணப்பத்தை முதலாவது சொன்னேன். சிநேகிதன் தன் சிநேகிதனிடத்தில் பண்ணின விண்ணப்பத்துக்கு என்ன பதில் வந்துச்சு? அவன் முறுமுறுத்துக்கிட்டே கொடுத்தான். தொந்தரவு செய்யாத, நாளைக்கெல்லாம் இப்படி என்கிட்ட கதவை தட்டாத, இன்றைக்கி நான் கொடுக்குறதுனால நாளைக்கும் கதவை தட்டி என்னை கேட்காத, தொந்தரவு செய்யாத அப்படின்னு மனுஷன் கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கதை சொன்னார். இப்போ தேவன் கொடுத்தால் எப்படி கொடுப்பார் என்பதை ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். 2 நிமிஷத்தில் அதை சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு என்ன கொடுப்பானா? கல்லை கொடுப்பானா? அப்பம் கேட்டது அப்பம், ஆனால் கொடுத்ததோ கல். அப்பம் மாதிரியே இருக்கிற அப்பம்னா நீங்கள் மதுரையில் சுடுற அப்பத்தை கிடையாது, சரியா? நீங்கள் அந்த மனசில் வச்சுக்கக்கூடாது. ப்ரெட்டு ஏன்னா ரவுண்டாக ரொட்டி அப்படி சொல்லுவோம், சப்பாத்தி. ஏன்னா அந்த சப்பாத்திக்கு பதிலாக இப்போல்லாம் நிறைய சப்பாத்தி ஃபேக்காக வந்திருக்குல்ல, இந்த பிள்ளைங்கள்லாம் விளையாடுவாங்களே, அதுக்கு என்ன சொல்ல? ஆர்டிஃபிஷியலான சப்பாத்தி கொடுக்குறவர் கிடையாது. நீ என்ன கேட்டியோ அதைத்தான் கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே எனக்கு அப்பம் வேண்டும் என்று சொன்னால் அப்பம் மாதிரியே இருக்கிற ஆர்டிஃபிஷியல் பொம்மை அப்பத்தை கொடுக்கிறவர் அல்ல, நீ கேட்டதை அப்படியே கொடுக்கிறவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே கொடுக்குறார். யாருக்காக கேட்குறோம்? இந்தியாவுக்காக, ஆண்டவரே தேசத்துக்காக, உம்முடைய ராஜ்யத்துக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை அப்படியே தருவார். 2வது, இங்கே தகப்பனை பற்றி வசனம் சொல்லுது, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பான். அங்கேயே வசனம் எழுதியிருக்கு. எப்படி இருக்கு? ஆண்டவரே நான் மீன் கேட்குறேன், அதுக்கு பதிலாய் வேற ஒன்றை கொடுக்க மாட்டார். பதிலாய் மீன் மாதிரியே இருக்கிற விலாங்கு மீன், ஏன்னா பாம்பு மாதிரியே இருக்கு, மீன்காரக்கா இருக்காங்க, விலாங்கு மீன் கொடுக்குறவர் இல்லை. மீன் கேட்டால் மீன் தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ இது கேட்ட, இதுக்கு பதிலாக இதை வச்சுக்கோப்பா, சாக்லேட் கேட்ட வேணா ஐஸ்கிரீம் வச்சுக்கோ, இல்லைன்னா ஐஸ்கிரீம் பதிலாக சாக்லேட். பதிலாய் கொடுக்கிறவர் அல்ல, உங்கள் பதிலை கொடுக்கிறவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். பதிலாக தருகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர், ஜெபத்துக்கு பதிலை தருகிறார். அடுத்து 13வது வசனத்தை பாருங்க, 12 பாருங்க. முட்டையை கேட்டால், முட்டைக்கும் தேலுக்கும் என்ன ஆண்டவரே சம்மந்தம் இருக்குது? முட்டையை கேட்டால் வேறு ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துருக்கலாம், முட்டைக்கும் தேலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லாததையும் தரமாட்டார். முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் தேவன் முடிச்சு போட மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். முட்டை கேட்டால் முட்டை தான் கொடுப்பார். வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது. இங்கே பேரண்ட் உட்காந்துருக்குறீங்க, அப்பா அம்மா உட்காந்துருக்குறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸு, எம்டி டிஃபன் பாக்ஸ் வச்சு விடுவீங்களா? இல்லைன்னா ரொட்டிக்கு பதிலாக 4-5 கல் புறக்கிட்டு ரயில்வே ட்ராக்கில் இருந்து இருந்தால் வெயிட்டாக இருக்கும் கொண்டு போ அப்படின்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு எது நல்லதோ, எது விலையேறப்படுறதோ, பிள்ளைக்கு எது தேவையோ அதை தான் கொடுப்போம். ஆனால் உங்களை என்னை ஆண்டவர் என்ன லிஸ்ட்டில் வச்சுருக்கா தெரியுமா? பொல்லாதவர்கள், ஈவில் டூயர்ஸ். பொல்லாதவர்கள் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும்போது பரமபிதா அவர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்களேன்.
அவர் நல்லவர். நல்ல ஈவை கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவரிடத்தில் கேட்கிறதை அப்படியே கொடுக்கிறார். அந்த சிநேகிதன் போய் சிநேகிதனிடத்தில் ராத்திரியில கேட்டபோது அவன் தொந்தரவுன்னு நினைச்சான். முறுமுறுத்துக்கிட்டே கொடுத்துருப்பான். இனிமேல் நாளைக்கு என் வீட்டுக்கே வந்துடக்கூடாது அப்படி சொல்லி கொடுத்துருப்பான். ஆனால் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எத்தனை முறை கேட்டாலும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், யார் மேலும் பட்சபாதம் இல்லாதவர். ஆமென் சொல்லுங்களேன். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை மட்டும் வாசி நாம் முடிக்க போகிறோம். யாக்கோபு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 1ஆம் அதிகாரத்தில் நான் நம்புகிறேன் உங்களுடைய ஜெபம் இனிமேல் மாறும் என்று நம்புகிறேன். வசனத்தை வாசியுங்கள். 5வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுப்பார். ஒன்று கேட்டால் பூர்த்தியாய் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அவர்களோ கேட்டார்கள், ஆண்டவரே ஒரு நாள் நாங்கள் சிக்கன் சாப்பிடணும். ஆனால் ஆண்டவர் கொடுத்ததோ 30 நாள் கொடுத்தார். 3 வேளையும் கொடுத்தார். அவங்க மூக்கில் வர்ற வரைக்கும் கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் சம்பூர்ணமாய் கொடுத்தாராம். கொடுக்கும்போது எப்படி கொடுப்பார் தெரியுமா? நாளைக்கெல்லாம் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது, சரியா? இன்னைக்கு தாரேன், நாளைக்கு வந்துட்ட பார்த்துக்கோ, இதை வச்சு ஏதாச்சும் மேனேஜ் பண்ணு அப்படி சொல்கிறவர் அல்ல. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். எழுந்து நிற்போமா, ஜெபம் பண்ணுவோம். இன்னுமே உங்கள் ஜெப வாழ்க்கை மாறணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அப்படியே கண்ணை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்களேன். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கேட்க ஆரம்பிப்போம். உறவை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார்? முதல்ல ஆண்டவருக்கு நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகள். அவருக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமான பிள்ளைகள் நீங்கள். இரண்டாவது, கமிட்மெண்டோடு கேளுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு இதை தருவீரானால் நான் உமக்கு இதை செய்வேன். அண்ணால் அப்படி தான் கமிட் பண்ணி ஜோம் பண்ணா. ஆண்டவர் அதை உடனே கொடுத்தார். கமிட் பண்ணி ஜோம் பண்ணுங்க. உங்களை நீங்களே கமிட் பண்ணி, ஆண்டவரே எனக்கு இந்த வேலையை தந்தா உம்மை கனம் பண்ணுவேன். நீர் என்னுடைய தொழிலை ஆசீர்வதித்தால் நான் உம்மை இன்னும் கனம் பண்ணுவேன். ஆண்டவரே, என்னால் முடிந்த ஊழியத்தை செய்வேன். உம்முடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருப்பேன். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியாக வருந்தி கேளுங்கள். ஆண்டவரே, உம்மை விட்டால் எங்களை ஆசீர்வதிக்க யாருமே இல்லை. ஆண்டவரே, நீங்கள் தான் ஏதாகிலும் செய்யணும். ஆண்டவரே, நீங்கள் தான் ஏதாகிலும் செய்யணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் அப்பம் கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டீர். ஆண்டவரே, மீனை கேட்டால் மீன் மாதிரியே இருக்கிற பாம்பை கொடுக்க மாட்டீர். ஆண்டவரே, இயேசுவே, நான் என்ன கேட்கிறேனோ எக்ஸாக்ட்லி அதை அப்படியே தருகிறவர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. சம்பந்தம் இல்லாததை என் வாழ்க்கையில தரமாட்டீர். ஆண்டவரே, முட்டைக்கும் தேலுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லாததை கர்த்தர் தரமாட்டீர். ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒருவேளை நீங்க கேட்டு சில காரியங்கள் கிடைக்கலையா, கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய ஞானம் உங்க ஞானத்தை விட பெரியது. ஆண்டவருக்கு தெரியும் எதை கொடுக்கணும்னு சொல்லி. அப்படியே கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதா ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். கேளுங்க, வாய் திறந்து, இயேசுவே எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையை திரும்ப கட்டுங்க ஆண்டவரே. உடைந்த என் வாழ்க்கையை திரும்ப கட்டுங்க ஆண்டவர். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையை கட்டும்போது பாதகருக்கு உம்முடைய வழியை உபதேசிப்பேன். ஆண்டவரே, நீர் என்னை இந்த மீனின் வயிற்றில் இருந்து விடுதலையாக்கும் போது துதியின் சத்தத்தோடு நான் உனக்கு பலியிடுவேன். ஹல்லேலூயா. கமிட் பண்ணி கேட்க ஆரம்பியோனா, ஆண்டவர் இந்த மீனுக்குள்ள இருந்து ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. மீனுக்கு கட்டளையிடுகிற தேவன் அவர்தான். அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, இதிலிருந்து எங்கள் பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
நீ செயல்படுவே கரம் என்னை விலகாதிரும் நீ செயல்படும் ஆண்டவரே, எங்களுடைய உறவை புதுப்பிப்பீராக, எங்களுக்கு காட்டுவீராக. என் தடைகள் உமக்கு மருத்துவரை எழ செய்தீர். என் நோய்கள் உமக்கு மாத்திரம் சர்வஞானியே செய்து முடிக்கிற கர்த்தாவே, இந்த வாரம் நாங்கள் அதிகமான நேரத்தை ஜெபத்தில் செலவழிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும் பிறருக்கு பறைசாற்றவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆராதனையில் கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம், அவர்களையும் நினைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரோடும் கூட சதா காலமும் இருப்பதாக, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.